ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோல எறா பிரியாணி அதான் பார்க்க போறோம். எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்க. பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, லெமன் ஜூஸ், புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஏறால். ஸோ இத வச்சு தான் செய்ய போறோம். எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்ற அளவுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் 2ம் கலந்து எடுத்துக்கோங்க. பட்டைய தவிர்த்துட்டு கிராம்பும், ஏலக்காவும் இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் பொடியா நறுக்குன வெங்காயத்த சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆகணும். இன்னுமே கொஞ்சம் கலர் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டு, வெங்காயம், அந்த எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாரி ஆயிடும். அந்த டைம்ல தக்காளி, பச்சை மிளகாய் சேர்க்குறோம். தக்காளி ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணீங்கன்னா, பிரியாணி ஃபுல்லா தோல் தோலா இருக்கும். ஓரளவு பெருசா கட் பண்ணுங்க. தக்காளி நம்ம உப்பு சேர்க்கும்போது ஈஸியா வதங்கிடும். அதே டைம்ல பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு தக்காளி தூளா வராது. பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உப்பு சேர்ப்பீங்களோ, அந்த உப்பு மொத்தமாவே தக்காளி சேர்த்தோனே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடும்போது, தக்காளி நல்லா வதங்கிரும். அதோட ஜூஸும் நல்லா இறங்கிரும். நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொத்தமல்லி, புதினா அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்குறதோட இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விட்டு வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம். தனி மிளகாய் தூள் இந்த எண்ணெயில நம்ம சேர்க்கும்போது, பிரியாணிக்கு தேவையான கலர் இதிலே கிடச்சிரும். இப்போ பிரியாணி மசாலாவும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு, நல்ல தக்காளி மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட தேவையான தயிரும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இதோட நம்ம இறால் சேர்க்குறோம். இறால் வந்து ரொம்ப ஸ்டார்ட்டிங்லேயே சேர்த்து நல்லா வதக்கக்கூடாது. கடைசியா இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எறாவ ஆட் பண்ணி ஒரு 2 இல்ல 3 செகண்ட்லயே நம்ம என்ன பண்ணிடணும், ஹீட் பண்ணி வச்சிருக்க அந்த தண்ணிய இதோட நம்ம சேர்க்க போறோம். ஏன்னா எறா வந்து ரொம்ப குக் ஆச்சுன்னா ரப்பர் மாரி ஆயிடும். ஸோ கொஞ்ச நேரத்திலேயே நம்ம இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு, எறா வந்து இந்த தண்ணியில நல்லா கொதிச்சு அதோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த தண்ணியில நல்லா இறங்கட்டும். இதோட நம்ம லெமன் ஜூஸையும் சேர்த்துருக்கோம். நல்லா இப்போ தரன்னு கொதிக்குது பாருங்க. இந்த டைம்ல நல்லா கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவும்போது ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா அலசி கழுவுங்க. அதோட ஸ்டார்ச் போற அளவு கழுவுனீங்கன்னா, சாப்பாடு வந்து ஒண்ணு ஒண்ணா இருக்கும். ஸ்டிக்கியா இருக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரைஸை வந்து நல்லா பெசஞ்சு கழுவி ஒரு 20 நிமிஷம் நம்ம இத ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த அரிசிய தான் நம்ம இதோட சேர்க்குறோம்.
அரிசி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வத்தி வரும்போது, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கீழ இறங்கி, அரிசி தெரியிற மாதிரி இந்த மாரி டைம்ல நம்ம கலர் பொடி சேர்க்கிறதா இருந்தா, கலர் பொடி வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கலர் பொடி சேர்த்துட்டு, இந்த டைம்ல நம்ம தம் வைக்க போறோம். தம் வச்சுட்டு, மேல ஒரு வெயிட் வச்சுருங்க. உள்ள இருக்க ஆவி வெளிய போகாத அளவுக்கு, கீழ ஒரு தவா அந்த மாரி வச்சிருக்கோம். இப்போ 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இத ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரைஸ் பாருங்க நல்லா வெந்து, மேல ஒண்ணு ஒண்ணா எலும்பி நிக்கிது. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு எறா பிரியாணி வாசனையா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கு. நம்மளோட பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, எக் இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.